அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்றைக்கு வியாபாரத்தில் இஎம்ஐ என்ற முறையில் தான் இன்றைக்கு பொருட்கள் வாங்க விற்கப்படக்கூடிய ஒரு சூழலில் பெரும்பாலும் இன்றைக்கு மக்கள் ஈடுபட்டு வர்றாங்க. இஎம்ஐ என்னென்னு சொன்னால் நடுத்தர மக்கள், கீழ்த்தட்டு மக்கள் எல்லாம் தாங்கள் விரும்பக்கூடிய அந்த பொருட்களை ரொக்கமாக கொடுத்து வாங்க முடியாத ஒரு சூழல். அப்போ வியாபாரிகள் இவர்களுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் சுலபமாக தவணை முறையில் பொருளாதாரத்தை செலுத்தலாம். நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குவதாக இருந்தால் ஒரு 500 ரூபாய் கொடுத்து இலகுவாக அந்த பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். எஞ்சிய தொகை மாதம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரொம்ப இஎம்ஐயில் ஈஸியான முறையில் இன்றைக்கி தர்றாங்க. எல்லா பொருட்கள்லையுமே இப்போ இஎம்ஐ அடிப்படையில் தான் இன்றைக்கி விற்பனை செய்யப்படுது. எந்த ஷோரூமுக்கு நீங்கள் போனாலும் இஎம்ஐக்கு உங்களுக்கு செய்து கொடுப்பதற்காக வேண்டி என்ன செய்வாங்க, அதுக்கு என்று ஒரு டீம் இருக்கிறாங்க. இலகுவாக அவர்கள் உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்றாங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் வட்டி ஹராம்னு எல்லாருக்கும் தெரியும். வட்டியாக நாங்கள் போக மாட்டோம் அப்படிம்பாங்க. ஆனால் இஎம்ஐயில் போய் சர்வசாதாரண பொருட்களை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவன் என்ன செய்யறான்னு கேட்டால், 10,000 ரூபாய் பொருளாக இருந்தால் அப்பயே வாங்கினீங்கன்னா 10,000 ரூபாய். இஎம்ஐயில் நீங்கள் மாதம் கொடுக்கறதா இருந்தால் அந்த பொருளுடைய விலையில் 2,000 ரூபாயை வட்டியை சேர்த்து 12,000 ரூபாய்க்கு நமக்கு தர்றான். அப்போ இந்த 2,000 ரூபாய் கூடுதலாக கொடுக்கக்கூடிய வட்டியில தான் இன்றைக்கு முஸ்லிம்களும் சரி முஸ்லீம் அல்லாத மக்களும் ஈடுபடுகிறார்கள். ஆனால் நமக்கு இது ஹராமாக்கப்பட்ட நிலையில எப்படி நாம் அந்த மாதிரி அடிப்படையில் பொருட்களை வாங்குறது? பேசிக்காக இன்றைக்கு மொபைல் இருந்து எல்லா வீட்டு உபயோக பொருட்களாக இருக்கட்டும், வாகனங்களாக இருக்கட்டும், ஹவுசிங் லோனாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்குமே இன்னைக்கு லோன் தரான், எல்லாமே இஎம்ஐல தரான். இதுல வேற கவர்ச்சிகரமாக இந்த இஸ்லாமியர்களை கவர்வதற்காக வேண்டியே 0% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி போடுவான். இதுல வட்டியே கிடையாது, எவ்வளவு தொகையோ அதை அப்படியே நீங்க பிரித்து கொடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் வேறு வழிகளில் டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ்ன்னு போடுவான், இல்ல வேற ஏதாவது ப்ராசஸிங் ஃபீன்னு போடுறான். இப்படி எல்லாம் போட்டு என்ன செஞ்சிடான்னு கேட்டா, நேரடியாக இன்ட்ரெஸ்ட்னு சொல்லாம வேற பெயர்கள் அந்த பொருளாதாரத்தை அவன் சேர்த்துடுறான். அப்ப நம்ம மக்கள் நினைக்கிறாங்க, அந்த வட்டி தான் இல்லையே, டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் தானே போடுறான், ப்ராசஸிங் ஃபீ தானே போடுறான், நம்ம தாராளமாக கொடுக்கலாம், நம்ம வட்டி கொடுக்கலே அப்படின்னு சொல்லி தாங்கள் விரும்பக்கூடிய ஒரு பொருளை வாங்க முடியாத ஒரு சூழல்ல தவணை முறையில் கிடைக்கின்ற பொழுது இன்றைக்கு இலகுவாக அதில் போய் மாட்டிக்கொள்கிறார்கள். அவர்கள் வட்டியின் அடிப்படையில் தவணை முறையில் கொடுக்கும் பொழுது கூடுதலாக விலையேற்றம் செய்யக்கூடிய எல்லா பொருட்களுமே வட்டி அடிப்படையில் தான் நாம் பெறுகிறோம். அது தெள்ள தெளிவான ஹராம். உண்மையிலேயே 0% இன்ட்ரெஸ்ட் என்பது 99.9% நடைமுறையில் கிடையாது. அரிதாக யாரேனும் அப்படி ஒரு முறையில் தவணை முறையிலனாலும் சரி, வட்டி என்ற அடிப்படையில் நாங்கள் விலையேற்றம் செய்யவே மாட்டோம், என்ன பொருளை நாங்கள் விற்பனை செய்கிறோமோ அதே தான் தவணை முறையிலேயே நாங்கள் வியாபாரம் பண்ணுவோம் என்று இருக்குமானால் அது பிரச்சனை இல்லை. எல்லா விதமான பொருட்களையும் இன்றைக்கு இஎம்ஐயில் ரொம்ப சுலபமாக இன்றைக்கு மக்கள் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். அது நம்மை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பொருளை அடைஞ்சிட்டோம் நம்ம நினைக்கிறோம், ஆனால் அது அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். நாளை மறுமையிலே வேதனைக்குரிய வாழ்க்கை தான் நாம் விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள்.